உங்கள் லைஃப்பில் எந்த மொமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்ல நினைக்கிறீங்க உங்கள் அப்பாவுக்கு? எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு பிறந்ததுக்கு பிள்ளையாக பிறந்ததுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் டிரைவரு, ஹெவி டிரைவர், தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி ஓட்டுவார். அவர் கற்றுக்கிட்ட தொழிலை ஃபுல்லாக எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா. அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கார். என்னை மருத்துவரும் படிக்க வச்சிருக்காரு, எலக்ட்ரோபதி மருத்துவர். அவர் கற்றுக்கிட்ட தொழிலை ஃபுல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. விவசாயம் பண்ணுறதுலேருந்து, மாடு மேய்க்கிறதுலேருந்து, பால் கறக்கிறதுலேருந்து, ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து, லாரி வேலையிலேருந்து, அதுபோக நான் வந்து கற்றுக்கிட்ட தனிப்பட்ட கைத்தொழில் எல்லாமே நான் கற்றுருக்கேன். அது வந்து யாருமே இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு வந்து யாருமே வந்து நான் சொல்லி கேட்டலே. ஏன்னா அப்பா இல்லாத ஃப்ரெண்டு கூட நான் படித்தவன். அவனுக்கு இருக்க வருத்தம் நம்ம அப்பா இல்லைன்னா நம்ம என்ன ஆயிரும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து குடிப்பார். குடிச்சிட்டாருன்னா அவர் வந்து பேசுகிறது என்னால் தாங்க முடியாது. எங்கள் ஊரில் நான் வந்து இது வரைக்கும் எதுக்குமே மது இருந்தது எதுக்குமே வந்து பயன்படுத்த மாட்டேன். குடித்தவங்க என்னை கண்டா பயப்படுவாங்க. எவனால சத்துன்னு அடிச்சிருவேன். அப்படி எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு என்னோட சண்டை போடும்போது வந்து அவரை வந்து நான் இந்த கையால் அடித்து இந்த காலால் வந்து நான் அவரை எத்தி உதச்சிருக்கேன். எப்போ 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 அடிச்சு? அவர் குடிச்சிட்டு வரும்போது. இப்போ சமீபத்திலே இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடைச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டு உடைச்சோம். ஆனால் இப்போ எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் மாறிட்டார், ஓரளவுக்கு மாறிட்டார். இப்போதான் மெச்சூர்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பா வந்து குடிக்கிறாருன்னு ஒரு தவறு செய்கிறாரு. ஆனால் ஏன் குடிக்கிறாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் ஒரு 8வது படிக்கும்போது அதுக்கு கம்மியான வயசுலேயே ஆட்டோ ஓட்டுவார். எங்கள் அப்பா வந்து ஒரு ஆளை ஏற்றினா 10 ரூபா, அதை கொண்டு போய் 10 கிலோமீட்டர் தாண்டி விடணும். 11 மணிக்கு எனக்கு இன்டர்வல் பெல் அடிக்கும். அந்த டயத்துக்கு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட வந்து 6 ரூபா வடை வாங்க கொடுக்கணும். கொடுக்கலன்னா ஏன்னா நம்ம மையம் வடை வாங்காமல் அடுத்த பிள்ளையை பார்த்துட்டு இருப்பானே அப்படின்னு ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்கும். அதனால நான் அவரோட சண்டை போட்டாலும் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு என் மைண்ட் இந்த ரூபாயை கொடுத்துரு, உனக்கு இந்தடா ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்து போகிற தங்கமான மனுஷன் சார் அவரை போய் நான் அப்படி அடிச்சிட்டேன்னு ரொம்ப எனக்கு வருத்தமாகவும் இருக்கு. உங்களுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கையா? நீங்கள் குடிச்சிங்கிறதுக்காக கோவத்தில் நான் வந்து அடிச்சிட்டேன், உங்களை மிதிச்சிட்டேன், மாரில் மிதிச்சிட்டேங்கிற வருத்தம் உங்கள் பையனுக்குன்னு இருக்குது? அதெல்லாம் நம்ம பிள்ளை தான் சார். முதல் தூக்கும் போதே நெஞ்சில் உதைச்சி தானே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சார் நம்ம பிள்ளைய. அது மாதிரி நினச்சிக்கிறேன் சார். அப்படிப்பட்ட அப்பாவை வந்து 4 பேருக்கு முன்னாடி அடிச்சிட்டேன். இன்னைக்கு 4000 பேர் இதை பார்ப்பாங்க. அவர் முன்னாடி நான் இது வரைக்கும் காலில் விழுந்தது இல்லை. ஏன்னா அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து எங்கள் அப்பாவுக்கு மன்னிப்பு கேட்கணும் இந்த இடத்துல. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் பிள்ளையா பிறக்கணும். தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது. அந்த தவறை திருத்திறவங்க மனிதனே கிடையாது. அந்த முறையில் தான் வந்து என்ன மாதிரி வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ பிள்ளைங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து இந்த ஆடியோ பார்க்குறவங்களும் சரி, இதில் வந்தவங்களும் சரி, தயவு செய்து கேட்குறேன், இந்த குடினால குடும்பம் நிறைய கெடுது. அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சுருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 இயர்ஸாகவே அவர் எனக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. நான் வந்து டிசேபிள் சைல்டு சார். என்னால் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண முடியாது. மாட்டுத்திறல். அந்த நம்ம குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் ஹாஸ்பிட்டலாக தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. என் குழந்தைக்கு சரியாயிடாதா, ஏதாச்சும் பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம். அவர் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது சார், பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது. எனக்காக ஷாக் ட்ரீட்மெண்ட் தவிர மிச்சம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எனக்காக அவர் பார்த்துருக்காரு. எனக்கு வந்து எப்படின்னா என்னால் வந்து ட்ரெஸ் ஒரு ஏஜ் வரைக்குமே என்னால் போட முடியாது. எங்கேயாச்சும் மாட்டிக்கும், கையில் எங்கேயாச்சும் மாட்டிக்கும். அப்போ வந்து எல்லா பொண்ணுமே வந்து அம்மா கிட்ட தான் போவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, எங்கள் அம்மா கிட்ட நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். எங்கள் அப்பா கிட்ட அது இருந்ததில்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு ஏஜ் வரைக்கும் அப்பா கிட்ட இருந்ததில்லை சார். நான் எங்கள் அப்பா கிட்ட போய் நிற்பேன். ஒரு வயசு வரைக்கும் நான் எங்கள் அப்பா கிட்ட தான் நின்னேன். நான் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கிற வரைக்குமே எங்கள் அப்பா கிட்ட தான் நின்னேன். நான் இந்த காலேஜ் போன அப்புறம் தான் எங்கள் அப்பா எனக்கு பண்ண மாட்டாரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது வரைக்குமே எங்கள் அப்பா தான். என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட தான் எனக்கு போகணும்னு தோணுது. எங்கள் அம்மா கிட்ட போகணுன்னா அவர் சொல்லுவார், அம்மா கிட்ட போமா, அம்மா இருக்காங்க. எனக்கு இல்லை, நீ பண்ணி விடுங்க, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேனே. அந்த மாதிரி தான் சார் பார்த்துக்கிட்டாரு. இப்போ வந்து நான் சட்டம் படிக்கிறேன். இப்போ நான் முடிச்சிட்டேன். நான் இது வரைக்கும் இந்த டிகிரி நான் முடிச்சிருக்கேன்னா எல்லாமே எங்கள் அப்பா காசு தான். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டீங்க, இப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு பெரிய பொண்ணு ஏன் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்து அரவணைச்சு இது பண்ணீங்களே, இப்போவும் ஏன் உங்கள் பொண்ணு தானே, ஏன் நீங்கள் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறீங்க? அப்படி இல்லை சார், ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேஜ் வரலையும் நம்ம இடம் இருக்கிறோம். அதுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா அம்மா கிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது இவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லியோனி சார், இப்போ பொதுவாக இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ அவர் நிலைமையில் என்ன நினைக்கிறாருன்னா,
ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்தாச்சு, இப்போ போய் நான் திருப்பி இதை பண்ணுறது சரியாக இருக்காது, அம்மா வீட்டில் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று ஒரு 40-45 வயசு மகளை ஒரு அப்பா பார்த்து தன்னுடைய மகளை மடியில் படுக்க வச்சு அந்த மகளுக்கு தலையை தடவி கொடுத்து, அந்த அப்பாவுக்கு 70 வயசு இருக்கும், மகளுக்கு தலையை தடவி கொடுக்குற காட்சியை நான் பார்த்துட்டு கேட்டேன், இவ்வளோ வயசான ஒரு அம்மாவை நீங்கள் ஒரு மகன் நினச்சி இப்போ எப்படி மடியில் உங்களால் போட முடியுதுன்னு. அவள் கிளவி ஆனாலும் எனக்கு மக தான் சார். அதனால் சின்ன குழந்தையில நான் எப்படி ஆசைப்பட்டு தூக்கணுனோ அந்த ஆசையோடு தான் சார் கடைசி வரைக்கும் என் மகளோட நான் நெருங்குவேன் அப்படின்னு ஒரு அப்பா சொன்னார். அதனால் ஒரு தம்பி தன்னுடைய மகள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு நான் எப்படி நெருங்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே என்னையால் ஒரு அப்பாவாக ஏற்றுக்க முடியல. அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மகள் குழந்தையில் இருக்கும்போது எவ்வளோ உரிமை ஒரு அப்பாக்கிட்ட இருக்கோ அந்த உரிமை சாகும் வரை ஒரு மகளுக்கும் அப்பாவுக்கும் இருக்குது. அது இருந்தால்தான் அந்த பாண்டிங்க்கு மரியாதை. அதனால் இதை பற்றி நீங்கள் கேட்டதுனால இதுக்கு என்னுடைய கருத்து தான். ஒரு வார்த்தையில் அப்பாவை டிஃபைன் பண்ண நீங்கள் உங்கள் அப்பாவை என்ன சொல்வீங்க? சார் அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை சார். நான் இப்போ இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னா அவர் மட்டும் தான் சார் காரணம். கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே. சார் அதே மாதிரி அவர் எனக்கு முத்தம் கொடுக்கறதே இல்லை சார். நான் கேட்பேன் எல்லாம் ஒரு நல்ல நாள் அதுமா அப்பா தாங்கப்பான்னு சொன்னால் அப்போ தான் கொடுப்பாரு சார். ஏன் அவர் அது கொடுக்கறதுக்குற ஏன் ஸ்டாப் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாமே ஸ்டாப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் கிஸ் பண்ணுவேன், அவர் எனக்கு கிஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். எனக்கு அது ஒரு ஏக்கமாகவே போயிடுச்சு. எனக்கு அவர் மட்டும்தான் சார் எல்லாமே. இப்போ நான் திரும்பி பார்த்தேன்னா என் லைஃப்லேயே அவர் மட்டும்தான் இருக்கார். எனக்கு இத்தனை வருஷம் ஒரு மனுஷனால் மூஞ்சி சுளிக்காமல் ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் கூட மூஞ்சி சுழிச்சதில்லை சார். காலையில் ஊருக்கு போயிட்டு வருவார் சார். அப்போ தான் படுப்பார். நான் பஸ் ஸ்டாப் கூட்டு போய் விடுங்க பண்ணுவேன். அப்பான்னு ஒரு வார்த்தை தான் சார் சொல்லுவேன். ட்ரெஸ்ஸை மாதிரி என்னை கூட்டு விடுறா சார் இந்த வயசு வரைக்கும். ஆக்சுவலாக சார் எனக்கு உங்கள் மனநிலை புரியுது, உங்கள் இது புரியுது. நீங்கள் அது அவ்வளோ தூரம் மனசை இவ்வளோ இறுக்கமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ஏன்னா மற்றவங்களோட லைஃப் வேறு, பட் நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்ட லைஃப் வேறு. அவங்களுக்கு உங்களோட தான் இணக்கமாக தெரியுது அப்படின்னா நீங்களும் விலகி போயிட்டுன்னா அப்போ யாரோட போய் அவங்க கை கோர்ப்பாங்க சொல்லுங்களேன்? அவங்க உங்களை ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க சார். நீங்கள் நினைக்காதீங்க இப்படி. எத்தனை வயசான இதில் என்ன இருக்குது உங்களுக்கு தானே இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரக்கூடாதுன்னா ராம அழகாக எழுதியிருக்காரு, மகளுக்கு கொடுக்கும் முத்தம் காமத்தில் சேராதுன்னு இவ்வளோ அவர் தானே சொன்னார். இதை தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா